நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் அன்று கண்ணீர் சிந்தி விதைத்த சிற்பிகள் மண்ணில் மனிதம் மலரச் செய்தாரே. நம் சமுதாயத்தை செதுக்கிய தெய்வ சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். Avlon Data Products IT Super Market Sales and Service. தென் தமிழகத்தில் 6 முறையாக விருது பெற்ற ஒரே நிறுவனம் Avlon Data Products. சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்ற சமுதாய சிற்பிகள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக அனைவருடைய வாழ்க்கையில் மிகவும் தெரியாத தகவல்களை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றும் ஒரு அருமையான ஒரு சிற்பியை பற்றி கொண்டுதான் இன்றும் ஒரு அருமையான சிற்பியை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதாவது நமது இந்திய தேசத்திற்கு அநேக மிஷனரிகள் வந்தார்கள், சாரசாரையாக வந்தார்கள். அதில் பெண் மிஷனரிகளும் நமது தேசத்திற்கு வந்தார்கள். அப்படிப்பட்டதான ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் இதில் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். எப்படி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அநேக மிஷனரிகள் வந்தார்களோ அதுபோலவே 18ஆம் நூற்றாண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், அதாவது திருவிதாங்கூர் இந்த பகுதிகளுக்கும் லண்டன் மிஷனரி சொசைட்டி சார்பாக, அதாவது சுருக்கமாக LMS என்று அழைப்பார்கள், அதன் சார்பாக வந்த ஒரு மிஷனரியை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த மிஷனரி தான் கன்னியாகுமரிக்கு வந்த முதல் பெண் மிஷனரி. அதாவது 1803ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர்தான் ஜோகன்னா. இவர்கள் தனது தகப்பனார் நமது இந்திய தேசத்தில் இருக்கின்ற தஞ்சாவூரில் மிகவும் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அவர் தகப்பனாருடைய பெயர் ஹோஸ்ட் ரெவரண்ட், அதாவது ஹோஸ்ட் ஐயர் அவர்கள். ஆகையினால் தன்னுடைய தகப்பனார் மிகவும் நமது தமிழ்நாடு கலாச்சாரத்தை மிகவும் நன்கு அறிந்தவர். இந்த ஜோகன்னா தான் 18ஆம் நூற்றாண்டில் இந்திய தேசத்தில் ஊழியம் செய்த சார்லஸ் மிட் அவர்களை திருமணம் செய்த இந்த ஜோகன்னா தான் ஜோகன்னா மிட் என்று அழைக்கப்பட்டார். 13/1/1819ஆம் ஆண்டு 16 வயதில் ரெவரண்ட் சார்ல்ஸ் ஸ்மித் அவர்களுக்கும் இந்த ஜோகன்னாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த சார்ல்ஸ் ஸ்மித்தும் ஜோகன்னா மிட்டும் இவர்கள் லண்டன் மிஷனரி சங்கத்தின் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நெய்யூர் பகுதிகளில் வந்து தங்களுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த காலத்தில் இந்த நெய்யூர் பகுதியில் பெண்களை படிக்க விடாமல் வீட்டுக்குள் பூட்டி வைத்த காலம் அது. 18/10/1819 ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம், கிரேக்கம் இப்படி அநேக மொழிகளில் இவர்கள் பாடங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். பெண்கள் மத்தியில் பெண்கள் படிக்கக்கூடாது என்ற அந்த காலத்தில் இருந்த கொடுமையான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக ஒரு விடுதலை நாயகியாக வந்தவர்தான் ஜோகன்னா மீட். மிகவும் அருமையாக
பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தவர் இந்த ஜோகனா மிட். இந்த லண்டன் மிஷனரி சொசைட்டி சார்பாக 1819ஆம் ஆண்டில் ஆரம்பித்த இந்த பள்ளிக்கூடத்தில் 30 பெண்கள் பயின்றார்கள். அதன் பின்பு 1897 முதல் 1898 வரை 40,000 பெண்கள் அருமையாக இவர்கள் கல்வியை கற்றார்கள். 1831 கொத்தனாவிலை என்ற இடத்தில் பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார்கள் இந்த சார்ல்ஸ் ஸ்மித் தம்பதியர்கள். அந்த காலத்தில் ஒரு பெரிய கொடுமை என்னவென்றால், பெண்கள் மேலாடை அணிய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த இந்த பெண்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர் அவர்களுக்கு குப்பாயம் என்ற ஒரு மேலாடையை தனது சொந்த கையால் தைத்து கொடுத்து அவர்களுடைய மானத்தை மறைத்த மாபெரும் ஒரு பெண் என்றால் இந்த LMS ஃபர்ஸ்ட் மிஷனரி இந்த ஜோகனா மிட் அவர்கள்தான். இப்படி பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து படிக்க விடாமல் இருக்கின்ற அடிமைத்தனத்தை விடுதலை இவர்கள் வாங்கி கொடுத்த ஒரு காரணத்திற்காக அநேகர் இந்த தம்பதியினரை கொலை செய்யும்படியாக பல திட்டங்களை தீட்டினார்கள். ஆனாலும் அவருடைய திட்டமானது எதுவுமே பலிக்கவில்லை. நாளுக்கு நாள் இந்த LMS பள்ளிக்கூடமானது அதிகமாக வளர ஆரம்பித்தது. அதன் பின்பு LMS மூலமாக இந்த நெய்யூர் பகுதியில் மருத்துவமனையும் கட்டப்பட்டது. அந்த மருத்துவமனைக்குத்தான் டோனாவூரில் அருமையாக ஊழியம் செய்த அம்மா ஏமி கார்மிக்கல் அம்மையார் அவர்கள் நடத்திய ஆதரவற்ற அந்த குழந்தைகள் காப்பகத்திலிருந்து அங்கே சுகவீனமாக இருந்த பிள்ளைகளை மாட்டு வண்டியில் நெய்யூருக்கு சென்று அங்கே போய் மருத்துவம் பார்த்து அழைத்த இடமும் இந்த LMS மூலமாக ஆரம்பித்த நெய்யூர் மருத்துவமனை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த இந்த சார்ல்ஸ் ஸ்மித் தம்பதிகள், சார்ல்ஸ் ஸ்மித், ஜோகனா மிட், இவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்தன. இந்த ஜோகனா மிட் அவர்கள் ஓடி ஓடி உழைத்தார்கள். கல்வி பணியிலும் இறைப்பணியிலும் அதிகமாக இவர்கள் ஓடி ஓடி உழைத்தார்கள். இவர்களுக்கு நம்ம சுவிசேஷம் மட்டும் சொன்னால் இவருடைய வாழ்க்கை தரம் உயராது. இவர்களுக்கு ஏதாவது கைத்தொழிலை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தையல் கலையை பலவிதமான அந்த தையல்களை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். லேஸ் பின்னுவது, இப்படி பலவிதமான கைவினைப் பொருட்களை அவர்கள் அதை தயாரிப்பது, அதை அவர்களே வாங்கி அவர்கள் வியாபாரத்தம் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் உலகப்பிரகமான ஆசீர்வாதத்திலும் அவர்களை உயர்த்தினார்கள். இவர்களுடைய இந்த LMS கல்வியில், அந்த கல்வி கூடத்தில் படித்த அநேகர் பட்டதாரிகளாக, மருத்துவர்களாக, ஆயர்களாக இன்று வரை எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக தனவந்தர்கள், அநேக அரசியல் சம்பந்தப்பட்ட அநேக பெரிய அதிகாரிகளாக வளர்ந்து இன்று வரை இந்த நெய்யூர் பகுதியானது ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் நெய்யூர் பகுதிக்கு செல்வீர்கள் என்றால் முதலில் நமது கண்ணில் படுவது நெய்யூர் மருத்துவமனை. அதன் பின்பு இந்த சார்ல்ஸ் ஸ்மித் 1828ஆம் ஆண்டு அங்கே ஒரு பங்களா மற்றும் ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். அதற்கு முன்பாகவும் அவர் ஒரு சிறிய ஆலயத்தை அவர்கள் சார்ல்ஸ் ஸ்மித் கட்டினார்கள். அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பெரிய ஆலயமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் இன்று வரை LMS மேல்நிலை பெண்கள் மேல்நிலை பள்ளி இன்று வரை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதற்கு அடுத்தாற்போல் இந்த நெய்யூர் கஸ்பா CSI சபை என்று அழைப்பார்கள், அதற்கு சொந்தமான கல்லறை தோட்டமும் அங்கே இருக்கிறது. இப்படி உலகப்பிரகாரமான காரியங்களுக்கும் அடுத்தடுத்து அவர்கள் இந்த சார்ல்ஸ் ஸ்மித் தம்பதியர்கள், ஜோகனா மிட் இவர்கள் மிகவும் அருமையாக அங்கே அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். தங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பொறுப்புகளையும் LMS மூலமாக அவர்கள் மிகவும் திறம்பட இந்த நெய்யூர் பகுதியில் செய்திருந்தார்கள்.
அருமையான நண்பர்களே, இந்த ஜோகனா மீட் ஓடி ஓடி உழைத்தாலும் இவர்கள் சந்தித்த கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த இந்த ஜோகனா மீட் சந்தித்த கண்ணீரின் பாதையை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். 1821ஆம் ஆண்டு மூத்த மகள் ரேச்சல் என்ற மகளை மிகவும் குறைந்த வயதில் மரணத்தில் இழந்தார்கள். 1830ஆம் ஆண்டு இரண்டாவது மகன் தியோடர் மீட் இழந்தார்கள். 1832ஆம் ஆண்டு மூன்றாவது மகன் ஜோசப் மீட் இவரை மரணத்தில் இழந்தார்கள். 1836ஆம் ஆண்டு நான்காவது மகன் நீல் மீட் இவரை இழந்தார்கள். இந்த 4 குழந்தைகளும் 3 வயதிற்கு உட்பட்டவர்கள். வானத்தில் தோன்றின நட்சத்திரங்கள் பிரகாசிப்பதற்காக தோன்றின. ஆனால் அநேக நட்சத்திரங்கள் பிரகாசிக்காமல் வானத்திலிருந்து உதிர்ந்தது போல இந்த பிஞ்சு குழந்தைகள் ஒரு எதிர்கால வாழ்க்கை என்னவென்றே தெரியாமல் இந்த பூமியில் பிறந்த நோக்கத்தை, இந்த பூமியில் இன்னும் அதிகமாக வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டிய இந்த பிஞ்சு 4 குழந்தைகளும் அடுத்தடுத்தாற்போல் மரணத்தை சந்தித்தார்கள். நம்முடைய நாட்டினுடைய சீதோச நிலை இந்த குட்டி பிள்ளைகளுக்கு ஒத்துப்போகாததால் மரணத்தில் இழந்தார்கள். இறந்து போன இந்த 4 குழந்தைகளையும் இந்த எல்எம்எஸ் மேல்நிலைப் பள்ளியின் பின்புறத்தில் உள்ள வளாகத்தில் இன்று வரை இந்த பிள்ளைகளுடைய நினைவிடம் இருக்கின்றது. இத்தனை மரணத்தை சந்தித்த போதிலும் இந்த ஜோகனா மீட் அவர்கள் தன்னுடைய சொந்த தாய்நாட்டுக்கு திரும்பி விடலாம் என்று அவர்கள் சென்றிருந்தால் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் பகுதியானது கல்வியிலும் இறைப்பணியிலும் பொதுப்பணியிலும் வளர்ந்திருக்க சாத்தியமில்லை. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் முன்வைத்த காலை பின் வைக்காமல் கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்தார்கள் இந்த ஜோகனா மீட் அவர்கள். விதவைகளுக்கு கைத்தொழில் ஒன்றை அவர்கள் அருமையாக கொடுத்தார்கள், கல்வியை கொடுத்தார்கள். இப்படி கிறிஸ்துவுக்காக முழுமையாக அர்ப்பணித்த இந்த ஜோகனா மீட் அதிகமாக வெயிலில் அலைந்த அநேக காரியங்கள் உண்டு. திடீர்னு ஒரு நாள் அவர்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டது. மஞ்சக்காமாலை என்ற நோயால் அவதிப்பட்டார். அன்று அந்த 18ஆம் நூற்றாண்டில் மஞ்சக்காமாலைக்கு என்ன மருத்துவம் என்று தெரியாமல் துடிதுடித்த இந்த ஜோகனா மீட் அவர்கள் மருத்துவம் பார்க்க முடியாமலே 6/2/1848ஆம் ஆண்டு மிகவும் குறுகிய வாழ் நாட்களான 45 வயதில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இவர் வாழ்ந்த காலம் 45 ஆண்டுகள் 44 நாட்கள் தான். இந்த 45 ஆண்டுகளும் இவர் கிறிஸ்துவுக்காக அநேக வேதனைகள் உபாதைகளை சகித்து கொண்டு தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். இந்த ஜோகனா மீட்டுடைய குழந்தைகள் எல்எம்எஸ் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் பின்புறத்தில் அடக்கம் செய்யப்பட்டு அந்த கல்லறையில் கல்வெட்டோடு இன்றும் பாதுகாப்போடு இருக்கின்றது. 6/2/1848ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த இந்த ஜோகனா மீட் உடலை இதே எல்எம்எஸ் மேல்நிலை பள்ளியின் வளாகத்தில் தங்களுடைய குழந்தைகள் அருகே மரணத்தில் இழந்த அந்த குழந்தைகளுடைய கல்லறை அருகே இந்த ஜோகனா மீட் அவர்களுடைய
உடலையும் அங்கே அடக்கம் செய்தார்கள். கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த கால்களும் கைகளும் நிரந்தரமாக ஓய்வெடுத்து கொண்டது. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை மிகவும் நேர்த்தியாக மனசார நிறைவேற்றி தங்களுடைய ஓட்டத்தை முடித்து கொண்டார்கள். கொடுத்த பொறுப்பில் மிகவும் கவனமாக பொறுப்போடு இருந்தவர் இந்த ஜோகனா மீட். 6/2/1848 ஆண்டு இவருடைய கால்களும் கைகளும் நிரந்தரமாய் ஓய்வெடுத்து கொண்டன. அருமையான நண்பர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? விதைத்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது புதைத்து கொண்டிருக்கிறீர்களா? இதுவரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் இருந்தால் இன்றிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்கள். கர்த்தர் கொடுத்த தாளந்தை, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட நான் புதைக்காமல் விதைத்து கொண்டிருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை புதைக்காமல் விதைத்து கொண்டிருங்கள். அருமையான நண்பர்களே, இந்த ஜோகனா மீட் மரித்துவிட்டாலும் இன்றும் இவர்கள் விட்டு சென்ற மருத்துவ பணி, இறைப்பணி, கல்வி பணி இன்று வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த ஜோகனா மீட் மரித்தாலும் இன்றும் பேசப்படுகிறார், பேசிக்கொண்டிருக்கிறார், ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தின் சார்பாக சமுதாய சிற்பி என்ற இந்த நிகழ்ச்சியில் அருமையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தின் உறுப்பினரான நான் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் அன்பு சகோதரர் விக்டர் சாமுவேல். காட் பிளஸ் யூ. நன்றி. Avlon Data Products IT Super Market Sales and Service தென் தமிழகத்தில் 6 முறையாக விருது பெற்ற ஒரே நிறுவனம் Avlon Data Products. லேப்டாப், பிரிண்டர்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்கள், கம்ப்யூட்டர் ஃபார்ம்ஸ் வாங்க சிறந்த இடம் Avlon Data Products. முன்னணி கம்பெனியாகிய காம்பேக்ட் மற்றும் HP லேப்டாப், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்களுக்கும் மற்றும் HPயின் அனைத்து மாடல் பிரிண்டர்களுக்கும் நியாயமான விலையில் எண்ணற்ற ஆஃபர்களுடன் பெற்றிட வருகை தாருங்கள். Avlon Data Products 11D/12 First Floor Tower Complex, முருகன்குறிச்சி, திருநெல்வேலி 2. Phone 25022494, 25022409. Mobile 9842226494. கடல் கடந்து வந்தார்கள் கர்த்தர் அன்புக்காக, உடல் பொருளாவி தந்தாரூர் செழிக்கவே. அறியாமை இருள் நீக்கி அறிவொளி ஏற்றினார், அழியாத சரித்திரம் தியாகத்தால் மாற்றினார். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள், சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். கடல் கடந்து வந்தார்கள் கர்த்தர் அன்புக்காக, உடல் பொருள் நாவி தந்தாரூர் செழிக்க